தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உழைப்பாளி செந்தில், உழைப்பாளி மக்கள் இயக்க தலைவர். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்று இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் நாங்களாம் பெரிய கட்சி, இந்த மாதிரி நாங்கள்லாம் அரசியலில் போட்டிக்கிட்டு இந்த மாதிரி அரசியல் சதுரங்க வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அரசியல் பாதைக்கே போகலை. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, உழைப்பாளி மக்கள் இயக்கம் உருவானதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம மக்கள்கிட்ட நம்ம வெளிப்படுத்த போகிறோம். உழைப்பாளி மக்கள் இயக்கத்தினுடைய அவசியம் என்ன இப்போ தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு இப்போ நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் எழுது. ஆனால் என்ன தேவை இருக்கிறது என்பதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்கள் கருத்தை உங்கள்கிட்டயே விட்டுறேன். ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணக்கூடிய எஜமானர்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் மக்கள், உங்களுக்கான ஒரு இயக்கமாக தான் நம்ம செயல்படுத்தி கொண்டு போக போகிறோம். அதாவது எனக்கு விவரம் தெரியாத காலத்திலேயே போப்பர்ஸ் பீரங்கி ஊழலை பற்றி நான் பேசினவன். அது என்ன போப்பர்ஸ் பீரங்கின்னு முழுசாக என்னால் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வயசுல கூட அந்த போப்பர்ஸ் பீரங்கி ஊழலுடைய ஒரு கெடுதல் என்ன இந்த நாட்டுக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் பேசினவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் இருந்த ஒரு பகுதியில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வராரு, விளையாட்டு போட்டி நடத்துகிறாரு. அந்த விளையாட்டு போட்டி நடத்தும் போது அந்த மேடை ஏறி நான் பேசுகிறேன். நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான ஒரு பரிசு எனக்கு ஒன்று வழங்குறாங்க. அந்த பரிசு நான் வாங்கிக்கிறோம். இப்படி தொன்று தொட்டு போகிறவங்க போகும்போது அப்போ எனக்கு ஈடுபாடு அதிகமாகுது. ஈடுபாடு அதிகமாகும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம். அடுத்த கட்டம் நோக்கி போகும்போது நான் யாரை எதிர்த்து பேசணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்களோ, அவங்க அத்தனை பேருமே ஒரு வன்முறையோட என்னை தாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் சின்ன வயசுல ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு பயந்துட்டு நாம் என்ன பண்ணுறோம், அந்த வயசு அறியாத வயசில் கடையை சுற்றி 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 ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்க வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு அடக்குமுறையை அன்னைக்கு ஆண்டாங்க. என்ன காரணம்னு அன்னைக்கு நம்ம யோசிக்கும் போதுங்க, அதே மாதிரி எங்கள் தாத்தா ஒருத்தர், அதாவது ஒரு வார்டு மெம்பரா, அதாவது பஞ்சாயத்தில் ஒரு வார்டு மெம்பரை நிற்கிறாரு, ஒரு மயில் சின்னத்தில் போட்டிக்கிறாரு. அப்போ மயில் சின்னமெல்லாம் வார்டு மெம்பர் கொடுத்துருக்காங்க. அவருக்காக ஆதரவாக எல்லா வீடுகள்லையும் போய் பேச போகும்போது நானும் கூட போகிறேன். அப்போது என்னுடைய நெஞ்சில் நாம் அவங்க வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க, இவரை பற்றி தெரியும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் இவருக்கு வாக்களிக்க விரும்பலை. ஏன்னு கேட்டால், நீ இந்த குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அங்கே வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுது. அதாவது தகுதியான மனிதர்கள் வந்தாலும் கூட வகுப்புன்னு ஒரு இது வரும்போது அந்த இடத்துல நம்ம தோக்கடிக்கப்படுறோம். எல்லா சமுதாய மக்களுடைய பிரச்சனையும் இது ஒன்று தான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அதை தாண்டி வரும்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு அந்த இள வயசுலேயே நான் யோசிக்கும் போது, இதுக்கு கல்வி மட்டுமே தீர்வு. கல்வியால் தான் அத்தனை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். படிக்கும்போது படித்து அதாவது ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு பகுதி மக்களுடைய வளப்பிழந்து வளர்ந்தவன் நான். அதனால் அவங்க என்ன நம்மளுக்கு கல்வி தர முடியுமோ அந்த கல்வி தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதோட இடைநிற்றல் நின்று போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு வர்றோம். வேலைக்கு வரும்போது அங்கேயும் அந்த முதலாளிகிட்ட சொல்லி திரும்பி நான் கல்வி கேட்கறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு சம்பளமே வேண்டாம்னு நான் வேலை செய்கிறேன். அவங்களும் அதே மாதிரி கல்வி படிக்க வைக்கிறாங்க. அதை நான் அப்படியே பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷனில் வரும்போது அப்போது தமிழகத்தில் என்னோடய இள வயசில் என்னையும் பாதுகாத்துக்கிட்டு என்னோடய சமுதாய எண்ணத்தையும் நான் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி அரசியலுக்கு வரக்கூடிய துணிவு இல்லை. ஏன்னா துணிவு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அது காலங்காலமாக பணக்காரங்கள இருக்கிறவங்களுக்கும் பதவியில் இருந்தவங்களுக்கும் பெரிய ஒரு கோடீஸ்வரர்களுக்கு முன்னான ஒரு தளமாக தான் அந்த அரசியல் இருந்தது. அப்போ நம்மளை மாதிரி சாமானியனை அங்கே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வேலை செஞ்சு மேலோங்கி வர்றோம். வரும்போது அதாவது ஒரு இள வயசுலேயே நான் ரஜினிகாந்துடைய பாண்டியன் ரசிகர் மன்றத்தினுடைய உறுப்பினர். அந்த பாண்டியன் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்து மக்கள் பணி ஆற்ற முடியுங்கிற நம்பிக்கையில் அன்னைக்கே சமூக சேவைக்காக நம்ம இறங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இடையில நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகும்போது அந்த லட்சிய கனவு மட்டும் மாறவே இல்லை. அந்த லட்சிய கனவுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம களத்தை நம்ம எதிர்நோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். வரும்போது 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற பேரில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை அறிவிக்கிறாரு. அந்த கட்சி மேலே பற்று கொண்டு, ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஒரு தலைவனை நான் பார்த்தேன். அந்த தலைவன் இந்த நாட்டுக்கு சிறப்பான வேலைகள் செய்வார், அதனால் அவர் பின்புலத்தில் நம்ம போய் நிற்போங்கிற அடிப்படையில் அவர் 2005 அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அந்த கட்சிக்கு போனேன். ஒன்றிய அளவில் பொறுப்புகளெல்லாம் கொடுத்தாங்க, பொறுப்பெல்லாம் வாங்கினேன். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல திரும்பும்
அதாவது யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து தேமுதிகக்குள்ள வந்துட்டு தேமுதிகவில் வளரக்கூடிய அந்த கட்சி பற்றோட அந்த கேப்டன் பற்றோட வந்த அத்தனை பேத்தையுமே அவங்க நசுக்கிட்டாங்க. அப்போ இது விரக்தியா மாறுது. சரி பரவாயில்ல, நாமளும் ஒரு நாளைக்கு பொருளாதாரத்தில் மேம்படுவோம், நம்மளுடைய பேச்சுக்களும் இந்த மக்களுக்கு புரிய வைப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நானும் தேர்தல் பணியாற்றினேன். அந்த காலகட்டத்தில் நின்ன நாடாளுமன்ற வேட்பாளருக்கும் சட்டமன்ற வேட்பாளருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் எல்லாமே தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். ஆச்சுங்களா? அது வந்து எல்லாமே இலவசம் தான். 10 பைசா யார்கிட்டையும் வாங்காம தான் செஞ்சோம். ஏன்னா அன்னைக்கு ஒரே ஒரு வெறி, அதாவது நான் நினைச்ச மாதிரி ஒரு தலைவர் வந்திருக்காரு, அந்த தலைவரை ஆட்சி கட்டத்தில் அமர வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளை நம்ம போனோம். அதுக்காக அவர் கேப்டன் வந்து பல போராட்டங்களை, அவர் ஒரு நல்ல மனுஷன், பல போராட்டங்களை கையில் எடுத்தார், கையில் முன்னாடி வந்து நின்னார், தைரியமாக பேசினார், அத்தனை இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதான் தெரிஞ்சார். அப்பேற்பட்ட ஒரு கேப்டனை ஒரு சூழ்ச்சி வழக்கில் ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு போகிறாங்க. பரவாயில்ல, இது ஒரு அரசியல் ஒரு நடைமுறை தான், அதனால் அவர் வந்துட்டு எப்படியாவது ஒரு அதிகாரத்தில் தேமுதிகவை வர வைக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஒத்துழைச்சு சரின்ட்டு போனோம். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2016 சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி போட்டு முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை நிறுத்தும் போதே விஜயகாந்தோட அரசியல் அதோட முடிவுக்கு வருதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல அரசியலுக்கு இல்லை. நீங்கள் அதிமுகவோட கூட்டணி போட்டது தப்பு இல்லை. அதிமுக கூட்டணி போட்டு எம்எல்ஏவை உருவாக்கி எதிர்கட்சி தலைவர் அமர்ந்தார், வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். அதே நேரத்தில் அந்த அம்மாவுக்கு எதிராக வந்து நடந்துக்கும் போது அந்த அம்மா வந்து கட்சியவே வந்து இருக்கிற எம்எல்ஏகளே விலைக்கு வாங்குறாங்க. அந்த சூழ்நிலை நடக்குது. அதுவும் பரவாயில்ல, இது அரசியலில் இருக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு விதத்தில் கேப்டனோட தைரியமாக நாங்களும் கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் சூழ்ச்சியின் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்டதில் புரட்சி கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அறிவிச்சு அத்தனை பேர் சேர்ந்து தேமுதிகவை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல, மற்றவங்களுக்கு சொன்னால் அதுக்கு புரியலை. அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2016 சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுறேன். வறுமை ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னோட எண்ணெய் எழுச்சியை வந்து தடுக்க முடியல. அதனால் இந்த மக்களுக்காக இந்த சமுதாய பணியில் ஏதாவது வகையில் நம்ம இருந்தே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோள் தான், வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. நம்ம போட்டி ஓடும்போது நம்ம வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் நம்ம போடல. ஆனால் இந்த இடத்தில் கொள்கைக்கு உடன்படாத, இந்த செயல்களுக்கு உடன்படாத ஒருத்தர் இருக்காங்கிற ஒரு உணர்வை நம்ம வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டிவிட்டோம். 2000 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச சமுதாய பணிகளை செஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்து கடைசி வரைக்கும் நான் அவங்க கூடவே வாழ்கிறேன். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுறேன். ஏன்னா எந்த கட்சி மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு உடன்பாடு ஏற்பட்ட ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். அவர் இல்லைங்கும் போதே அந்த இடத்துல அரசியல் களம் வெற்றிடம்னு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இடத்துல இந்த ஏக்கத்தை போகிறதுக்கு ஒரு மாற்றுத் தலைவர் வரமாட்டார்னு இயங்கிக்கிட்டு இருந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல, நம்ம செய்வோம். 2021 நம்ம செய்யும் போது ஒரு உழைப்பாளி மக்கள் இயக்கம்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம நடத்தலாம்னு வர்றோம். அப்போ 2021 அதாவது முன்னாடி அதுக்கு முந்தைய வருடம் 2029 20 கொரோனா ஏற்படும் போது அந்த கொரோனாவோட பாதிப்புலேருந்து நிறைய குடும்பங்கள் மீண்டு வர முடியாத நிலைமை ஏற்படுது. அதனால் நம்மளோட ஒத்துழைப்பு வந்து கூட வந்து எல்லாம் பணியாற்றுக்கு நண்பர்கள் இல்லாமல் போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால தான் காலதாமதம் ஆயிடுச்சே தவிர அது வரைக்கும் நாம் வந்து அதுக்காக விடக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு சமுதாய பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நாம் பத்திரிகை துறையில் போய் சேர்றோம், பத்திரிகை துறையில் நம்ம ஈடுபடுறோம். அப்போ ஒரு பத்திரிகையாளனும் கூட இப்படி தான் இருக்கணும், ஒரு சரியான ஒரு முறையில் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல இப்போ வந்து கடைசியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டிகள் ஏற்பட்டுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன்னோக்கி சொல்லி வந்தாங்க. அந்த வந்ததில் பெரும்பாலான மக்கள், அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றா தாவேக அப்படிங்கிற ஒரு அணிக்கு அவங்க வாக்களித்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக அமர வச்சிருக்காங்க. அதனால் வந்து மக்களுடைய மாற்றம் எப்பவுமே ஒரு மாற்றம் ஒன்றே மாறாது தானே. அதனால் மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு ஒன்றும் சந்தோஷம்தான். ஆனால் இந்த இடத்துல நான் திரும்பியும் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, மக்கள் மாற்றத்தை விரும்பி என்று எதிர்பார்த்து அளித்த வாக்குகள் இப்போது மக்களுடைய எதிர்காலத்தையே குறிக்கோளாக மாற்றி இருக்குது, கேள்விக்குரிய மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த தாவேக ஆட்சியில் வந்து சரியாக நடத்துறதுக்கு விடுவாங்களா,
இல்ல திரும்பியும் திமுகவுடைய கொள்கை நோக்கங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவாங்களா? என்னென்ன பண்ணுவாங்க? அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச சதுரங்க வேட்டைய ஆட்டத்த அவங்க ஆடுவாங்க. இந்த இடத்துல மக்களிடம் நம்ம தெளிவாக வெளிப்படையான ஒரு தன்மையோட ஒரு அரசியல் நகர்த்தி கொண்டு போகணும்னா, நிச்சயமா அது நம்மளால முடியும். அதனால வந்து நான் இப்பவும் சொல்றேங்க, நான் முதலமைச்சராகவோ, எம்பியாவோ, எம்எல்ஏவாவோ நிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல எல்லாம் நான் வரல. என்னுடைய வேலை அரசியல் களத்தில் நிற்பது. மக்கள் பேராதரவு வழங்கினாங்கன்னா, நாம சட்டமன்ற உறுப்பினராகவோ, பாராளுமன்ற உறுப்பினராகவோ வருவோம். மக்கள் பெரிய ஆதரவு தரல, ஒரு சிறிய அளவில நம்மளுக்கு ஆதரவு தர்றாங்கன்னா, நான் அரசியல் களத்தில் இருப்பேன். என்னோட ஆயுள் முழுவதும் இருப்பேன். ஏன்னா, இந்த ஒரு குறிக்கோளோட தான் நான் வந்திருக்கேன். அதனால அரசியல் களம் தான் முக்கியமே தவிர, பதவி ஒரு பொருட்டு இல்ல அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்திருக்கேன். அதனால வந்து இந்த வீடியோ பதிவு செய்ய காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் நிறைய நபர்களை சந்திச்சேன். சமூக வலைதளங்கள்ல நான் ஏற்கனவே போட்ட வீடியோ பிடிச்சு போய் எல்லாருமே எனக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சாங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல எண்ண சிந்தனையோட வர்றீங்க, அதனால நீங்க உங்களை பாராட்டுகள்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் மத்தியில் நம்மளுடைய கருத்துக்களையும் என்னுடைய வேட்பாளருடைய மன்னிக்கவும் ஒரு தலைவராகவும் நம்மளை ஏற்றுக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்காக தொடர்ந்து இந்த பணியாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்திருக்கேன். நிச்சயமாக நீங்க அத்தனை பேரும் இந்த காணொலியை பார்க்குறவங்க அத்தனை பேரும் அதாவது நம்ம நேரடியாக பார்த்துருக்கலாம், பழகிருக்கலாம், பழகாமையும் கூட இருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய எண்ணமும் என்னோட செயலும் உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் அத்தனை பேர் எனக்கு உழைப்பாளி மக்கள் இயக்கத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் நான் அன்பாடும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் நம்மளை மாதிரி ஒரு ஆட்கள் வேணும். அதாவது நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற சிந்தனைவாதிகள் அத்தனை பேரும் அரசியல் காலத்துக்கு வரணும். அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்தணும். அரசியல் படுத்தாது எந்த சமூகமும் உருப்படாது. இந்த சமுதாயத்துக்கு பணி செய்யணும், இந்த மக்களுக்கு பணி செய்யணும்னா அரசியலுக்கு வாங்க. ஆனால் அரசியலில் ஓரளவுக்கு களப்பணியோடு வாங்க. ஏன்னா எனக்கு வந்து திமுக, அதிமுக, பாஜக இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் எதிர்த்து பேசணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை காரணமாக வந்திருப்பாங்க. எதிர்த்து பேசுறதுக்கு பேர் அரசியல் இல்லை, ஒருத்தரை கேவலைப்படுத்துறதுக்கு பேர் அரசியல் இல்லை. நாம என்னவாக நிற்கிறோம், களத்தில் மக்களோட எப்படி நிற்கிறோங்கிறத கேள்வி. நம்ம ஒருத்தரை அவமானப்படுத்துறதுனால நம்ம உயர்த்த முடியாது. நம்ம வேலை தான், நம்ம பணி தான் நம்ம உயர்த்தும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். அதனால நீங்க அத்தனை பேரும் உழைப்பாளி மக்கள் இயக்கத்துக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த உழைப்பாளி மக்கள் இயக்கம் விரைவில் உழைப்பாளி அரசியல் கட்சியாக மாறும். அந்த அரசியல் கட்சியாக மாறும்போது நீங்க அத்தனை பேரும் எனக்கு ஆதரவாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி தைரியத்தோட வெளிவரணும். அதுக்கான இளைஞர்களை உருவாக்கி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நீங்க அத்தனை பேரும் உழைப்பாளி மக்கள் இயக்கத்தில் இணைவீர். நன்றி, வணக்கம்.